2 மாலிகியோமித்தீன் 3 அப்படி நம்பர் போடும்ல. இந்த நம்பர் போடுறதுல பின்னாடி வந்தவங்க சில பேர் 2 ஒன்னா சொல்ல வேண்டிய மேட்டர 2ஆ உடைச்சு செய்தி அதே செய்தியா இருக்குது. இந்த அத்தியாயங்களுக்கு எப்படி நம்பரை கூட்டுனாங்களோ அது மாதிரி இங்கேயும் ஒரே செய்திக்கு 2 நம்பரை போட்டு விட்டுறாங்க. அவங்க பாக்குறாங்க, ஓதிட்டே வர்றாங்க. யாலமூன் அப்படின்னு வருதா, ஒரு வட்டத்தை போட்டு நம்பர் 1ன்னு போட்டுரு. தஃபாலூன் ஒரு ஓதும்போது கேளுங்க, இவன் ஓதுறாங்க, ஓதும் அப்படியே கொண்டு போய் முடிப்பார். ஒரு இடத்துல அப்படியே கொண்டு போய் முற்றமா இருக்கும். யாலமூன், முத்தகீன், தஃபாலூன், ததக்கரூன், தஹ்ததூன், தாக்கிலூன். என்ன பாக்குறாங்க, தாக்கிலூன் முடிகிற மாதிரி இருக்குல்ல, டக்குன்னு போட்டு முடிச்சிரு. கருத்து முடியாட்டியும் பிரச்சனை இல்ல. அவங்க இந்த வாசக அமைப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு யாலமூன் வந்தவுடன் ஒரு நம்பரை போட்டு அப்படி போட்டு விட்டாங்க. அதனால சில இடங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா 2 மேட்ரு முடியறதுக்கு முன்னாடி ஒரு யாலமூன் வந்திருக்குது, ஒரு ஆள நம்பரை போட்டு விட்டுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, மேட்ரு முடியலையே, அதுக்குள்ள எப்படியாவது ஒரு வசனம்னு கணக்கு பண்றது, அதனால மேட்ரு முடிஞ்சதோட சேர்த்து ஒரு நம்பர் போட்டுக்குவோம் அப்படி சில பேர் போட்டாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தா சில ரொம்ப அற்ப சொற்பமான இடங்கள்ல இந்த எண்ணிக்கை கூடி விட்டு நம்பர் தான் கூடிச்சபடியே செய்தி கூடல. அதுலயும் கவனமா இருக்கணும். குரான்ல இருக்கிற எந்த வசனமும் கூடி போயிடல, குரான்ல எந்த போதனையும் கூடிடல, அல்லது எந்த போதனையும் குறைஞ்சிடல. போதனைகள் அப்படியே இருக்கிறது. அதற்கு போடப்பட்ட நம்பர்களில் அதையும் ரசூல் தான் போட்டு தந்துட்டு போற. இது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் போடல. பின்னாடி வந்து போட்டதுனால அந்த நம்பரில் கொஞ்சம் கூடுதல் குறைவு வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல நபி தோழர்கள் தொகுத்து வச்சு அந்த புத்தகத்துல கூட அவங்களும் கூடுதல் குறைவாக நம்பர்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த வரலாற்றிலையும் பார்க்க முடிகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அவங்க ஒரு புக் வச்சிருந்தாங்களே குர்ஆனை தொகுத்து, அவங்க எழுதின ஆளு தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வச்சு அந்த குர்ஆனை எடுத்து பார்த்தா 6218 வசனங்களை அவங்க போட்டு வச்சிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு குர்ஆனை தொகுத்து வச்சிருந்தாங்க. அந்த குர்ஆனை போய் படிச்சு பார்த்தா 6616 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த நம்பர்ல கருத்தை கவனிக்காமல் அந்த வசனத்தினுடைய அமைப்பை பார்த்ததுனால சில பேர் நம்பரை போட்டு விட்டாங்க. அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவு ஏற்பட்டு போச்சு. இன்னும் எந்த அளவுக்குன்னா அதுல தவறுகள் கூட செஞ்சிருக்கிறாங்க. என்ன தவறு அப்படின்னா, கருத்து முழுமையடைகிறதுக்கு முந்தைய ஒரு நம்பரை போடுறோமே, அப்புறம் 2 வசனம்னா 2 கருத்து வரணுமே, 2 வசனம் சேர்ந்து ஒரே கருத்து தானே வருது என்பதை யோசிக்காமல் செய்திருக்கிறார். அந்த நம்பர் போட்டவங்க அப்படிப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கிறார். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். குர்ஆன்ல பல இடத்துல நீங்க பார்க்கலாம். செய்வினை ஒரு வசனத்துல வரும், செயற்பாட்டு வினைன்னு அடுத்த 2ஆவது வசனத்துல வரும், விதி ஒரு இடத்துல வரும், விதி விலக்கு அடுத்த வசனத்துல வரும். விதியையும் விதி விலக்கையும் சேர்த்து சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 உடைச்சுட்டு விதி முதல் வசனத்துல, விதி விலக்கு 2ஆவது வசனத்துல, செய்வினை முதல் வசனத்துல, செயற்பாட்டு வினை 2ஆவது வசனத்துல, அப்படி நிறைய இடத்துல கருத்து பிழை ஏற்படுகிற விதமாக நம்பரை போட்டு பிரிச்சு விட்டாங்க. 4வது அத்தியாயத்துல 168 169 வசனத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வலமு லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் தரீகா. காபிர்களுக்கு, தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான். இது முதல்ல ஒரு வசனம் போட்டு நம்பர் முடிச்சிட்டான். அடுத்த வசனத்தில் வருது, இல்லா தரீக ஜஹன்னம, நரகத்துடைய வழியை தவிர, சேத்துல போடணும், நரகத்துடைய வழியை தவிர வேறு வழியை காட்ட மாட்டான் வரணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வசனம் முடிய வராது எழுதியும் தரீகா தரீகா அப்படின்னு அவங்க முடிஞ்ச மாதிரி அந்த துணி வருதுல, உடனே நம்பர் போட்டு முடிச்சிட்டு விதி விலக்க அடுத்த வசனத்துல சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லல, வழக்கட ஆத்தினா மூசா பி ஆயாத்தின் பையினாத்தின், மூசா ஒரு தெளிவான சான்றுகளோடு நாம் அனுப்பிவிட்டோம் சொல்லிவிட்டு, அதோ இலா சுல்தானி முபீன், தெளிவான சான்றுகளோடு அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை போட்டாங்க. அடுத்த வசனத்துல பார்த்தா இலா ஃபிரௌன, ஃபிரௌனிடத்திலேங்கிற ஒரு வசனமா மேல உள்ளதோட சேர்க்காட்டி அர்த்தம் முடியாது. ஆனா அப்படி பிரிச்சுட்டாங்க. இது நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல கோளாறோ இது ஒரு பெரிய பாதிப்புகளோ அதனால ஒரு பெரிய இழப்புகளோ ஏற்படல. என்ன ஒரு சின்ன சிக்கல்,
கருத்தை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமமாயி போச்சு. இப்படி நம்பர் போட்டதுனால ரெண்டையும் தனித்தனியா மொழிபெயர்க்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அடைப்புக்குறி போடுறாங்கல்ல, பிராக்கெட் போடுறாங்கல்ல, ஒவ்வொரு வசனம் குர்ஆன் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு வசனத்திலையும் பிராக்கெட் போட்டு நிறைய சொல்ல வேண்டியதா போச்சு. காரணம், சேர்க்க வேண்டிய 2 வசனத்தை 2ஆ பிரிச்சதுதான் காரணம். இப்போ மூசாவை அனுப்பினோம்னு வந்துருச்சு. அடுத்த இடத்துல ஃபிரௌன் இடத்தில் வருது. ஃபிரௌன் இடத்தில் வந்து அர்த்தம் முடியல, அங்கிட்ட ஒரு பிராக்கெட் போட்டு ஃபிரௌன் இடத்தில் மூசாவை அனுப்பினோம், அங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பிராக்கெட் போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. இந்த ஒரு செய்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய, தொகுப்பு வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கு அடுத்து பார்த்தா குர்ஆன்ல வந்து இன்னைக்கு 30 பாகங்கள் இருக்கிற, 30 ஜுஸு இருக்குங்கிறோம்ல. இந்த 30 ஜுஸுங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? குர்ஆன்ல 30 ஜுஸு இருக்கு, 1ஆம் ஜுஸ் எடு, 2ஆம் ஜுஸ் முடிச்சு விட்டேன், என் புள்ள 10 ஜுஸ் முடிச்சுட்டா, நான் 30 ஜுஸ் படிச்சு விட்டேன், இப்படிலாம் சொல்றேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுஸு கணக்கு போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஜுஸுவை பிரிக்கவே இல்லை. மொத்த குர்ஆனை அத்தியாயங்களாக பிரித்து கொடுத்தார்களே ஒழிய அதை 30 பாகங்களாக 30 ஜுஸுக்களாக பிரிக்கின்ற வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்யல. அவங்களுக்கு பின்னாடி அபூபக்கர் தொகுத்தாங்கள, அவங்களும் செய்யல. அவங்களுக்கு பின்னாடி உஸ்மான் தொகுத்தாங்கள, அவங்களும் செய்யல. அவங்களுக்கு பிறகு பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் இந்த 30 பாகங்கள்ங்கிற வேலையை செஞ்சு வச்சாங்க. எதுக்காண்டி தேவையில்லை இது? எதுக்கு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கா ஒரு எண்ணம். ஒரு ஆள் நினைக்கிறார், நாம குர்ஆனை ஒரு மாசத்தையில ஓதி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைத்தால் அவருக்கு நாம கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுப்போம். என்ன வசதி? குர்ஆனை மொத்தமா 30 பிரிச்சு கையில கொடுத்தாச்சுன்னா, இன்னைக்கு 1 முடிச்சாச்சுப்பா, நாளைக்கு 2 முடிச்சாச்சு, நாளை கழிச்சு 3 முடிச்சாச்சு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா ஓதுனா ஒரு மாசத்துல ஓதி முடிச்சிடலாம். அதுக்காக வேண்டி 30 பிரிச்சோடு பிரிச்சாங்க. அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அந்த தேவையும் இல்ல. ஒரு மாசத்துல குர்ஆனை ஓதி முடிக்கணும்னு மார்க்கத்துல இந்த சட்டமும் இல்ல. இன்னும் சொன்னா ஒரு மாதத்துல முடிக்கணும்னு சொன்னதுனால, அதுக்கு முடிக்கிறது நல்லதுங்கிற மாதிரி அவங்க கிளப்பி விட்டதுனால ஏற்பட்ட கோளாறு என்னன்னா, அந்த 30 பிரிச்சாங்கல்ல, பிரிக்கும் போது பார்த்தா இந்த வசனத்துல எப்படி கோளாறு வந்துச்சோ, 2ஆ உடைச்சதுனால கருத்து 2ஆ வெட்டி போச்சோ, அது மாதிரி 30 ஜுஸுவா பிரிச்சதுனால சில இடங்கள்ல பார்த்தா கருத்து முதல் வசனத்துல விதி வந்திருக்கிறது, அடுத்த ஜுஸுல விதி விலக்கு வந்திருக்கிறது. அது மாதிரி நிறைய கோளாறு ஏற்பட்டு போச்சு. ஒரு சூறாவை 2 துண்டு 3 துண்டு 4 துண்டு இப்படி எல்லாம் போட்டு 30 பிரிக்கணும் என்றதுக்காக வேண்டி இஷ்டத்துக்கு உடைச்சு. பக்ரா சூறாவை எடுத்துங்க, 286 வசனம் இருக்குது மொத்தம். 141வது வசனத்தோட முதல்ல ஒரு ஜுஸை கட் பண்றாங்க. அடுத்து 252வது வசனம் வரும் பொழுது 2வது ஒரு வெட்டு வெட்டி இது 2வது ஜுஸுங்கிறாங்க. அடுத்து மீதி ஒரு 34 இருக்குது, அந்த 34 3வது ஜுஸை தூக்கி போட்டு அதை அங்கிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு சூறாவையே 30 பிரிக்கணும்ன்றதுக்காக இப்படி 3ஆ பிரிச்ச சூறா, 2ஆ பிரிச்ச சூறா, 2 சூறா 3 சூறாவை சேர்த்து வச்ச ஜுஸு, இப்படிப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சு வச்சாங்க. இந்த ஜுஸு செஞ்சதுனால அப்படி செய்யணும் மார்க்கத்துல சொல்லல, அதை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு வேலையை அது ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க. அதனாலையும் இந்த இழப்பு ஏற்படல. அதனால கூடுதல் குறைவானா கூடுதல் குறைவு இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, கருத்துக்கு மாற்றம் இல்லை, இருக்கிற செய்தி குறையலை, அல்ல இல்லாத செய்தி கூடல. அவங்க ஒரு 30 நாள்ல ஓதி முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்காக ஒரு வசதியை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்கன்னு நினைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி பிரிச்சாங்க. இந்த அளவுக்குனா ஒரு சூறா பிரிக்கிறாங்க, ஜுஸுக்காக வேண்டி பிரிக்கிறாங்க. சூரத்துல் ஹிஜ்ர் மொத்தம் 99 வசனம் இருக்குது. அந்த சூறாவுல ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் எடுத்து 98 வசனத்தை 2வது ஜுஸுல போட்டு, ஒரு ஆயத்தை முதல் ஜுஸுல, ஒரு ஆயத்தை 13வது ஜுஸுல போட்டு, மீதி இருக்கிற 98 வசனத்தை 2வது ஜுஸுல கட் பண்றாங்க. கரெக்டா பிரிக்கணுமா, வசனம் எண்ணு வார்த்தையை கனெக்ட் பண்ணி கரெக்டா துண்டு போடணும்னு சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் சூறாக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. இது ரசூலுல்லாஹ் செய்யல, உஸ்மான் அவங்க செய்யல, அபூபக்கர் அவங்க செய்யல, பின்னாடி வந்து அவங்க செஞ்சது என்று அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 துண்டு போட்டாங்க. பெரும்பாலானவங்களுக்கு அந்த துண்டு தெரியாது. ஆனா மதரசால ஓதுறவங்களுக்கு, திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனை வாசித்துக் கொண்டே இருக்கிறவங்களுக்கு அந்த துண்டுகளை பத்தி ஒரு அறிவு இருக்கலாம்.
என்ன துண்டு போட்டாங்க? மன்சில் ஒரு துண்டு. அது என்ன மன்சில்?